நேத்திக்கு திருப்பூர்ல ஸ்கூல் போன குழந்தை வந்து ஒண்ணு டெத் ஆயிருக்கு. அது வந்து எதுனாலன்னு தெரியல. அதாவது டீச்சர்ஸ் அடிச்சதா வந்து பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்றேன்னா, என் பையன் படிக்கிற ஸ்கூல்லயுமே டீச்சர்ஸ் வந்து அடிக்க தான் செய்றாங்க குழந்தைங்கள. இத்தனைக்கும் தம்பி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். தம்பியோட மினிமம் மார்க்கே 94 டூ 98. அதாவது அவன் சென்டமும் எடுப்பான். பட் அவனோட கம்மி மார்க்கே 90க்கு மேல தான் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைய அடிக்கிறாங்க. அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, முந்தா நாள் கூட தம்பிய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ஸ்லோவா எழுதுறான். ஸ்லோவா எழுதுறதுல ஒரு விஷயமாங்க. குழந்தைங்க அப்ப எப்படி எழுதுவாங்க? அவங்க வந்து இதுக்கெல்லாமா வந்து குழந்தைய அடிக்கிறது. உண்மையாவே இதெல்லாம் ரொம்ப டூ மச்ண்ணா. எனக்கு புரியுது. டீச்சர்ஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அத்தனை குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்றது. அவங்க கிட்ட கத்துறீங்க. உங்களுக்கும் வீட்ல ப்ரெஷர் இருக்கும். எல்லாமே புரியுது. பட் வந்து குழந்தைங்க வந்து ஸ்லோவா எழுதுறாங்க. ஸ்லோவா படிக்கிறாங்க. சொல்றத வந்து சீக்கிரம் சொல்ல மாட்டேன்றாங்க. திக்கி பேசுறாங்க. இதெல்லாமா ஒரு ரீசன்? உங்களுக்கே தெரிய வேணாமா? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு வந்து என்னென்னலாம் வரும்னு உங்களுக்கு அந்த பேசிக் நாலேட்ஜ் கூடவா இல்ல? உங்க குழந்தைங்க ஸ்லோவா எழுதுனா என்ன பண்ணுவீங்க? உங்க குழந்தைங்க வந்து திக்கி திக்கி பேசினா என்ன பண்ணுவீங்க? குழந்தைங்க அவங்க வந்து. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நான் டீச்சர்ஸ் மேல தப்பு சொல்லல. இதெல்லாம் ஒரு ரீசன்னு நெனச்சு அடிக்காதீங்க. ஒரு குழந்தை தப்பு பண்ணுதா? ஒரு குழந்தை ஒழுக்கம் இல்லாம இருக்கா? தயவு செஞ்சு அடிங்க. நான் வேணான்னு சொல்லல. அதுவுமே தாங்குற அளவு. உங்க குழந்தைய நீங்க எப்படி அடிப்பீங்களோ, அந்த மாதிரி மிரட்டுற அளவு, குழந்தை பயப்படுற அளவு நீங்க வந்து கண்டீங்க. நான் எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. ஒரு அம்மாவா என்னால வந்து அந்த நியூஸ வந்து பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்ல. நான் உண்மையாவே நான் வந்து அவ்ளோ பயப்படுவேன். நியூஸ் எல்லாம் பார்த்து பார்த்து என் பசங்கள வெளிய விட மாட்டேன்றேன். ஸ்கூலுக்கு தான் நம்ம நம்பி அனுப்புறோம். ஸ்கூலுக்கும் இந்த மாதிரியெல்லாம் எத்தனை நியூஸ் இப்படி நடந்துட்டே இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, டீச்சர்ஸா இருக்கிற எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் வந்து திருத்த முடியாததுன்னு இருக்கு. அத வந்து நீங்க வந்து அடிக்கிறனாலயோ, இல்ல நீங்க மிரட்டுறனாலயோ குழந்தை படிக்காத குழந்தை திடீர்னு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறதில்ல. ஸோ அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. தேங்க் யூ.